இந்த வீடியோல வந்து நம்ம Django ப்ராஜெக்ட்ல எப்படி பூட்ஸ்ட்ராப்பை இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு CSS ஓட ஃப்ரேம் ஒர்க். நம்மளா மேனுவலா CSS கோடு வந்து எழுதாம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற கோடு எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் ஈஸியா முடிஞ்சிரும். பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அந்த CSS வந்து நமக்கு குடுத்திருப்பாங்க. அத எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கும்போது நம்மளோட UI டிசைன்ஸ சிம்பிளா முடிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் Django கூட இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். பூட்ஸ்ட்ராப்ப நம்ம 2 டைப்பா Django ப்ராஜெக்ட் கூட இன்டகிரேட் பண்ணலாம். ஒண்ணு CDN யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த CDN யூஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு கெட் பூட்ஸ்ட்ராப்ங்கிற வெப்சைட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கெட் பூட்ஸ்ட்ராப். சர்ச் பார்ல கெட் பூட்ஸ்ட்ராப்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து வரும் getbootstrap.com அப்படின்னு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இன்க்ளூட் வியா CDN அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்கை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம எந்த பேஜுக்கு அது தேவைப்படுதோ அந்த HTML பேஜோட ஹெட் எலமெண்ட்டுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இன்னொரு லிங்க் வந்து இருக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம பாடி எலமெண்ட்டோட கடைசியா பிளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்கான லிங்க். ஏன்னா பூட்ஸ்ட்ராப்ல இருந்து நம்ம CSS எழுதும் போது அந்த CSS ரிலேட்டடா ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி இருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு வேலை செய்யணும். அதனால அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்கையும் நம்ம எடுத்து காப்பி பண்ணிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்கை எப்பவுமே வந்து பாடியோட கடைசி எலமெண்ட்டை தான் ஆட் பண்ணுவோம் லோட் பேலன்சிங்காக. அடுத்து என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல டாக்ஸ் அப்படிங்கிற மெனு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ்னு செக்ஷன் வரும். ஸோ இதில் தான் பில்டின்ஸாக நிறையா நமக்கான இந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்ஸில் இருந்து நேவ் பார் வந்து எடுத்துக்கிறேன். இந்த நேவ் பார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெனுஸ் வந்து நம்மளோட வெப்சைட்லையும் செட் பண்ணோம் அப்படின்னா அது நேவ் பாரில் தான் செட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நேவ் பார் இல்லை நேவிகேஷனல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேவ் பாரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவ் பார் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சிலது இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கீழே போனோம்னா சிம்பிளாக ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த நம்பர் நமக்கு இருந்தால் இப்போ போதும். ஸோ இதோட கோடு வேணும் அப்படிங்கும்போது இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா நமக்கு காப்பி ஆயிரும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பாடி எலமெண்ட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நேவ் பார் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பாடி எலமெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக இந்த நேவ் பார் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற கண்டென்ட் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நேவிகேஷனல் பார் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரௌசரில் போயிட்டு அந்த நேவிகேஷனல் பார் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரௌசரில் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட இன்வென்டரி பேஜுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம லோட் பண்ணோன்னே நமக்கு அந்த பூட்ஸ்ட்ராப்போட நேவிகேஷனல் பார் வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அந்த ஆப்ஷனில் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே ஒயிட் கலர் தீமில் வந்து இருக்கும். ஏன்னா அது டிஃபால்ட்டாக ஒயிட் தீமில் தான் இருக்கும். நான் என்னோட சிஸ்டமை வந்து டார்க் தீம் செட் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு இந்த பேஜ் எல்லாமே நமக்கு டார்க்காக வந்து காட்டுது. ஸோ இங்கேயும் நமக்கு டார்க் தீம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம காப்பி பண்ண கோட்ல சில CSS வந்து மாற்றணும். இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்ல இருந்து மேனுவலாக அவங்களோட CSS எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி CSS தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த BG வந்து டார்க் வந்து கொடுக்கணும். இந்த BG டார்க் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து டார்க்கு செட் பண்ணுறதுக்கு. அது போக நேபார் ஐஃபன் டார்க் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளோட மெனு பார் வந்து டார்க் தீமுக்கு வந்து மாறி இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா எப்படி பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த 2 CDNையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிங்கையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்டு மேலே நம்ம ஹெட் டேக்கில் பேஸ்ட் பண்ண இந்த CSSோட லிங்கையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த HTML கோடு மட்டும் இருக்கும். அந்த HTML கோடில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் CSS வந்து ஒர்க் ஆயிருக்காது. ஏன்னா பூட்ஸ்ட்ராப்போட CDN லிங்க்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பூட்ஸ்ட்ராப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த nav பார் வந்து ஆக்டிவேட் ஆகிக்கும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த CSS எடுத்து இது ரீட் பண்ணிக்கும்.
ஸோ இப்போ வெறும் HTML கண்டென்ட் மட்டும் இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்ல இந்த சிடின்னு எடுத்த பேஜ்ல இருந்த மாதிரி npm கொடுத்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்லை லைப்ரரிஸ் தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ரியாக்ட் ஆங்குலர்ல வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த கமாண்டை கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நம்ம எதுல வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம்னா ஜாங்கோவோட ப்ராஜெக்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுல நம்ம பிப் அப்படிங்கிற பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜர் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நான் சர்வரை Ctrl+C கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் Django hyphen bootstrap hyphen v5 அதாவது வெர்ஷன் 5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். நான் பூட்ஸ்ட்ராப்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. லேட்டஸ்டா 5 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக v5 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்டர் கொடுத்தோம்னா நமக்கு பூட்ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பூட்ஸ்ட்ராப் நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம சர்வரை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப்பை நம்ம இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் settings.pyல இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் வந்து நம்ம அந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே சிங்கிள் கொட்டேஷனில் பூட்ஸ்ட்ராப் 5 அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணணும். பூட்ஸ்ட்ராப் 5 இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பேஜ்லலாம் இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பேஜஸ்ல எல்லாமே வந்து ஒரு 3 லைனை இந்த ஹெட் டேக்குள்ள இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கும் டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 டைம் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா லோட் பூட்ஸ்ட்ராப் 5 நம்ம இன்ஸ்டால் பண்ண பூட்ஸ்ட்ராப் 5 வந்து நம்ம லோட் பண்ணிக்குவோம். அண்ட் அந்த பூட்ஸ்ட்ராப் பேக்கேஜ்குள்ள இருந்து நம்ம CSS எடுக்கணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் _CSS அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஸோ பூட்ஸ்ட்ராப் _JavaScript இந்த 3 லைனையும் நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ சர்வர் ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓபன் பண்றோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சரி என்னாச்சு? ஸோ இங்கே பூட்ஸ்ட்ராப் ஐஃபன் இல்லை அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மெனு பார் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டும் பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி சிடிஎன் லிங்க் எடுத்து யூஸ் பண்ணிட்டும் நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதை ஃபியூச்சர் வீடியோஸில் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜாங்கோவை ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.